ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது சாயங்கால நேரத்தில் ஒரு கப் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இருந்தாலே போதும். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை தெரியாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம கோதுமை மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு சர்க்கரை எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான எண்ணெயெலாம் கிடையாது, நார்மலான எண்ணெய் தான். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாவோட நல்லா இந்த மாதிரி கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் எடுக்கும்போது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப புளிச்ச தயிரும் எடுக்காதீங்க. இப்போ முட்டை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் முட்டையுடைய ஈரப்பதத்திலேயே நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா அதோட விட்டுருங்க. பால் சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு மாவு பிசையும் போது ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பகுதி மாவை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு இல்லை கோதுமை மாவை தூவிட்டு இந்த மாதிரி மாவை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. மேல் மாவு நம்ம தேய்க்கிறதுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தேய்க்கும் போது மாவு அந்த கட்டையில் போய் ஒட்டிக்கும். அதனால் மேல் மாவு கோதுமை மாவு போட்டு நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி, கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் மூடியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன மூடி எடுக்காதீங்க. அந்த மூடி வச்சு இந்த மாதிரி மாவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி அப்படி இல்லைன்னா சின்ன டம்ளர் இருக்கும் இல்லையா, டம்ளர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த மாவை எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவை மறுபடியும் நீங்கள் தேய்ச்சிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணின ஒரு பீஸ் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு 2 சமமாக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா எதிர்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். இது மாதிரி நம்ம மடிச்சுட்டு நம்ம செய்யும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று செய்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சைடு மடிச்சுட்டு கீழே இருக்கிறத இந்த மாதிரி மடித்து ஓரத்தை மட்டும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரியே எல்லா பீஸையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க மாவையும் தேய்ச்சிட்டு அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒரு துண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கடாய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த துண்டுகளை சேர்த்து விட்டுருங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா இது சிம்மிலே தான் நல்லா வேகணும். அப்போ தான் நடுப்பகுதி வரைக்கும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துருக்க அந்த கடாயோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி ஈவனாக கலர் கிடைக்கும். இந்த எண்ணெயில் இருக்க அந்த சலசலப்பெல்லாம் நல்லா குறையணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம அதிக நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போது இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு விட்டுருங்க. நல்லா எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா வடியட்டும். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க
நம்ம எல்லா துண்டுகளையும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துட்டு அதே போல் நல்லா பொறுமையாக சிம்மிலேயே ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஒன்ஸ் நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை சூடு ஆற விட்டுருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயில் வடிய விட்டதுக்கப்புறமா நல்லா சூடு ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.